முதலாவது வந்து ஜப்னா கேம்பஸ் மேத் அகாடமியில் படிக்கிறதுக்கும் இதில் ஆன்லைனில் போய் யூடியூப்பில் படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் வேண்டாம். ஜப்னா கேம்பஸ் மேத் அகாடமியில் வந்து உங்களோட ஹை ஸ்கூலோ என்ன காலேஜ் சிலபஸையே பேஸ் பண்ணி தான் நாங்கள் கோர்ஸோட உருவாக்கியிருக்கோம். நீங்கள் எங்கே போனீங்கன்னா உங்களோட சிலபஸ், அதாவது சாப்டர் 1 to சாப்டர் 10 அவ்வளோ இதுகளும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட சம்மந்தமாக வந்து எங்கள்கிட்ட வந்து வீடியோவில் இருக்கும், வீடியோ பார்க்கலாம். அதை விட நீங்கள் வந்து இது இருக்குது, உங்களுக்கு கொஷின் வச்சுருக்கோம். ஈச் செக்ஷன் செய்த உடனே வந்து அந்த கொஷினை போய் நீங்கள் செய்து பார்ப்பீர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விளங்கியிருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் வர கேர்லி என்ன சொல்கிறது, தனியாக வீடியோ இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ படிக்கிற உங்களுக்கு விளக்கம் இருக்கிறான்றது ஒன்றும் தெரியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. சிலவோட கூட இருக்கும், குறைய இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட்லி உங்களோட சிலபஸோடு இருப்போம், கேர்லியல் இருக்கும். அதை விட ஒரு என்ன சொன்னால், மற்ற எங்கட வந்து ஆகஸ்ட் மட்டும் ஃப்ரீ. நீங்கள் ஒன்றும் காசு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. உங்களோட கிரெடிட் கார்டும் கேட்க மாட்டோம், ஒன்றும் கேட்க மாட்டோம், எல்லாம் ஃப்ரீ. மற்றது டீச்சர் வந்து உடனே ஸ்பாட்லேயே இருக்கிறார். அதாவது உங்களுக்கு படிக்க போய்க்கல டவுட் வந்தால் உடனே அந்த இதில் மெசேஜ் பட்டனில் ஒரு கிளிக் அடித்தாண்டா டீச்சர் வந்து உங்களுக்கு இதில் என்ன சொல்கிற கூகுளில் இதில் ஆன்லைன் இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணி எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்த விட. ஸோ விளக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது வந்து இது என்ன சொல்கிறது, கொஸ்டின் கூட சில பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கேள்வியெல்லாம் செய்வேணும், ஞாபகம் டைம் எடுத்து செய்வேணும். என்ன இப்போ ஆரம்பத்தில் எல்லாருக்கும் முதலாக செய்யக்குள்ள கொஞ்சம் டைம் கூட தான் எடுக்கும், இல்லைன்னு இல்லை. அப்புறம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே வந்து குறைஞ்ச டைமில் செய்யணும். என்ன ஸோ இங்கே வந்து என்னென்னு சொன்னால், முதல்ல செய்யக்கு நீங்கள் கூட டைம் எடுக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட டெஸ்ட்டுகள் வந்து டைம்டு எக்ஸாம்பிள் நாங்கள் டைமோட அதாவது லெவலை வந்து மீடியம் டு ஹார்ட்டில் போட்டால் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் வந்து குயிக்காக செய்கிற மாதிரி அப்படியெல்லாம் செய்யலாம். எல்லாம் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த வசதியெல்லாம் இருக்குது. நார்மலாக போனீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த வசதி இல்லைன்னா பிள்ளைகள் வந்து இதான் பிரச்சனை, கணக்கு டைமுக்கு செய்யலாம் இருக்குமே. என்ன ஸோ அடுத்த வந்து வீடியோ வருது, இதில் வந்து எங்களோட இதுக்கு அப்படி சிஸ்டத்தை இப்போ லாகின் பண்ணி எப்படி பாவிக்கிறான்றதை சொல்கிறோம். என்ன ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட கிளாஸுக்கு எப்படி நீங்கள் வந்து லாகின் பண்ணி கிளாஸில் படிக்கிறாடோ அப்போ ஆன்லைனில். ஸோ முதல்ல பார்க்கணும், இங்கே வந்து எங்களோட யூஆர்எல் வந்து பாடம் jaffnacampus.com. இதில் லாகின் என்ற பட்டனில் கிளிக் அடிங்கோ. அடித்த உடனே இங்கே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை கேட்கும். நாங்கள் அது வந்து ரிஜிஸ்டர் என்ன உங்களுக்கு கொடுத்துருப்போம், ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அப்புறம் இங்கே லாகின் என்ற பட்டனில் கிளிக் அடிங்கோ. ஸோ அடித்த உடனே இது வரும். வந்த உடனே உள்ள போனீங்களாண்டா நீங்கள் என்னென்ன கோர்ஸில் என்ரோல் பண்ண அந்த கோர்ஸ் முழுவதும் காட்டும். இதில் 4 கோர்ஸ் கிடக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த கால்குலஸ் கிரேட் 12 கால்குலஸ் வெக்டர் V1 கிளாஸுக்கு போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்னென்ன இருக்கிறேன்டா பார்ப்போம்டா. முதலாவது வந்து கூகுள் ஆன்லைன் கிளாஸ், இதெல்லாம் போய் ஆன்லைனில் படிக்கிறேன். இதுக்கு நான் கடைசியாக கவனிக்கிறேன். இது அப்புறம் சாப்டர் 1, இது அவங்களோட ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸ், என்ன ராடிக்கல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் கிடக்கு. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் இதை படிக்கிற செய்யணும்னு சொன்னால், இதில் ஃபைண்டிங் த ஸ்லோப் த டேஞ்சன்ட் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று இருக்குது. அது மாதிரி கணக்கு வீடியோவுக்கு நீங்கள் போட்டிருக்கோம். அது முடிய நாங்கள் கடைசியாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம். என்ன அதான் எங்கள்கிட்ட இருக்கிற மெயின் இதாண்டா. இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் போனால் படிப்பீர்கள், ஆனால் படித்து விளங்கினதுன்ற டெஸ்ட் பண்ணுற வழி இல்லை. உங்களோட பிரச்சனைண்டா வீடியோ தடவிகள் எடுத்த உடனே அதுவும் உங்களோட ஸ்கூல் சிலபஸும் சரி வராது. அது சிலவோட கூட வேறு இருக்கும், குறைவாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. எங்கடையில் வந்து சரி எக்ஸாக்ட்லி இதில் வர்ற இது சம்மந்தமான கொஷன் தான் நாங்கள் போட்டிருப்போம். நீங்கள் அதை இதாகலாம். ஓகே, லெட் மீ ஷோ திஸ் யூடியூப் வீடியோ இருக்கா பார்ப்போம். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்ப்போம், இன்ட்ரோடக்ஷன் லிமிட் பார்ப்போம், கான் அகாடமியை பார்ப்போம். என்ன Welcome to the presentation on limits. Let's get started with some, well, first an explanation before I do any problems. So let's say I had, let me make sure I have the right color and my pen works. Okay, let's say I had the limit, and I'll explain what a limit is in a second. But the way you write it is, you say what's the limit? நீங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த வீடியோ வந்து முழுதாக பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு கூட தெரியுமா, நார்மலாக நான் என்ன சொல்லுவேன்டா, போய் அந்த கேள்வி போடுவார் எழுதின உடனே அதை பாருங்கோ, பார்த்து போட்டு போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் அந்த கணக்கை செய்து பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செய்து போட்டு முழு லிமிட் எக்ஸ்கியூர் எக்ஸ்ஓசி 2ன்னு சொல்கிறேன். நீங்கள் உடனே வந்து உங்களோட வார்டில் செய்து பாருங்க, கிராஃபிக் இருக்கும் செய்து பாருங்க. அப்புறம் என்ன செய்ய வேண்டாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் அங்கே ஆன்சர் வச்சுருப்பார், அந்த ஆன்சர் 4. ஸோ நீங்களும் சரி வந்தால் சரி, அதோட அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி
ஒவ்வொரு இதுகளையும் பார்த்து அப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து சிலவில் வந்து 5 minutes 10 minutes போனால் நீங்கள் அவ்வளோ நேரம் மெனக்கட தேவையில்லை, நீங்கள் டக்குன்னு ஸ்கிப் பண்ணலாம். மற்ற வீடியோ பார்க்க சிலவுலையில் அந்த ஆக்டுகள் வருமே அதுகளை பார்த்து டைமுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஓகே, பிகாஸ் அவங்க ஃப்ரீயாக போட்டிருக்காங்களா, ஆனால் அதே போல் கூகுள் அதில் காசு உழைக்குது, நாங்கள் ஒரு ஒன்றும் செய்யலாது என்ன. ஸோ இதில் கணக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும். அது முடிய நாங்கள் இங்கே கொஷின் போட்டிருப்போம், கொஷினில் நீங்கள் செய்யணும். அப்போ தான் நீங்கள் உண்மையில் இந்த விழா உங்களுக்கு விளங்கினான் இருக்கும். இல்லாமல் சும்மா வீடியோ பார்த்து போட்டு பிரயோசனம் இல்லை. ஸோ நாங்கள் செய்கிறது தான். மற்றது நீங்கள் இருக்கைக்குள்ள உங்களுக்கு திடீரென்று வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு டீச்சர் முதல்ல அசைன்மெண்ட் வந்துருப்பேன், இதை படிக்க சொல்லியிருப்பார். முதல்ல சாப்டர் 1 இவ்வளோ வீடியோவையும் பாருங்கோ, இதில் கணக்கையும் செய்து சொல்லியிருப்பார். நீங்கள் உங்களோட வார்டிலேயே ஸ்டார்ட் பண்ணி செய்தோணும். அப்புறம் என்ன நடக்கும்னா, உங்களோட இடையில் வந்து நீங்கள் ஸ்டக்காகி வந்தோன்னா உடனே என்ன செய்யலான்னா, இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல, டோக்கல் மெசேஜ் மெனுன்னு இருக்குல்ல, இந்த பட்டனில் கிளிக் அடிங்க. அடித்து போட்டு டீச்சருக்கு மெசேஜ் அடிங்க. சரியோ, இப்போ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன், இது வந்து மெசேஜ் இதில் டோக்கல் மெசேஜ் இங்கே பார்க்க தெரியுது. டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் காய்ச்சது இங்கே கிடக்குது என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்களான்னா நான் கிளிக் அடித்த உடனே இங்கே கிடக்கு டீச்சர் வந்து நம்பர் வாரம், இங்கே வந்து ஸ்டூடெண்ட் இருக்குது சொல்லியிருக்கு, ஹேவ் யூ கம்ப்ளீட் ஹோம் ஒர்க் ப்ராப்ளம், அதாவது கொடுத்த அவ்வளோதான் செய்தான்னு கேட்குறாரு டீச்சர். அவர் எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கா அவங்கள செக் பண்ணி கொண்டிருப்பார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ நான் இன்னும் செய்து கொண்டிருக்கேன், என்ன முடியலை. ஓகே சரியானோடனே ஓகே பிறகு கடைசியாக செய்து முடிச்சுட்டு உடனே நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நான் முடிச்சுட்டேன், நான் கொஞ்சம் வேலை செய்வேன். உடனே டீச்சர் வந்து சொல்கிறார் வீடியோ 2 அண்ட் ஆர் அல்லது ஒரு ஏதாவது கணக்கெல்லாம் செய்யன்னு சொல்லுவார். ஸோ திஸ் இஸ் த வே யூ கம்யூனிகேட் வித் த டீச்சர். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ இங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் டீச்சர்ஸுக்கு மெசேஜ் அடிக்கிறதாண்டா இங்கே ரைட் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் இன் பிட்வீன் யூ அண்ட் த டீச்சர். இதில் ரைட் மெசேஜில்வே நீங்கள் ஓகே நான் இந்த கணக்கு செய்த விட இல்லை இந்த கணக்கில் பிரச்சனையாக கிடக்கு, என்ன செக்ஷன் உங்களோட கோர்ஸ் நம்பரும் அவருக்கு அனுப்போன்னு சென்ட் அடிங்கோ, அடித்தோடனே மெசேஜ் அங்கே போகுது. சரியோ, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களோட இதுக்கு போகணும், என்ன சொல்கிறது கிளாஸுக்கு போகணும், என்ன பேக்லேயும் போகலாம், இல்லை நேராக டேஷ்போர்டில் அடிங்கோ. டேஷ்போர்டில் அடித்த உடனே கிளாஸை போகிறீங்க. ஸோ த கிளாஸ் இப்போ 4 கிளாஸில் என்ரோல்மெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ கிரேட் 12 கால்குலஸை தான் பார்த்து கொண்டிருக்கேன். சரியோ, ஸோ இந்த வீடியோ பற்றிலாம் சொல்லிட்டேன். இதில் இருக்குது மெயினாக எங்கடைய என்னென்னு சொன்னால், உங்களுக்கு உடனே டவுட் வந்தால் உடனே டீச்சர் ஹீஸ் வந்து 1 கிளிக் இதில் இருக்கிற இதில் அடித்த உடனே கிளிக்கில் அவர் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வருவார், வந்து உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துவார். ஓகே, இப்போ என்னன்றதுன்னா எப்படி விளங்கப்படுத்துவார்ன்றதான் நீங்கள் கேட்க போகிறீங்களா என்ன. இப்போ டீச்சர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், ஓகே முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, இதில் நீங்கள் டீச்சர் ஏற்கனவே இருக்கிறார், நீங்கள் அந்த கூகுள் ஆன்லைன் கிளாஸில் வந்து கிளிக் அடிங்கோ, அப்போ தான் நீங்கள் ஆன்லைனில் போய் படிக்கலாம். ஓகே, ஸோ இதில் அடித்த உடனே இங்கே வருது. அப்போ இப்போ என்ன சொல்லுவோம்னா, டீச்சர் ஏற்கனவே அங்கே இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஜாயின், ஏற்கனவே ஒரு டீச்சர் இருக்கிற இங்கே கிளிக் பண்ணுறது பிளிங் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் கோ ஜாயின். ஸோ நீங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. மற்றது என்னென்னா, உங்களோட மைக்ரோஃபோனை எப்போவும் ஆஃபில் வச்சுக்கொள்ளுங்கோ. மற்றது உங்களோட இதையும் என்ன சொல்கிறது வீடியோவையும் ஆஃபில் வச்சுக்கொள்ளுங்கோ. வீடியோ ஃபீட் போடாதேங்கோ. ஏன்னா இது ரெண்டும் வந்துண்டா ஞாபகம் பேண்ட்வித் எடுத்து போடும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதால் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எப்போவும் இதில் இதாக்கணும். டீச்சர் தான் உங்களுக்கு கதைக்கிற ஃபீட்டுகள் வந்துகிட்ருக்கு. தெரியும். இப்போ இது சரி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, உங்களுக்கு எப்படி டீச்சர்ன்ற இது இருக்குமென்னு காட்டுறேன். ஓகே, டீச்சர் வந்து எப்படி உங்களுக்கு படிப்புப்பேரண்டா காட்டுறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே வந்து டீச்சர்ன்ற இதை வந்து கொண்டு வர போகிறேன் இங்கே ஸ்க்ரீனை. ஸோ இதுதான் டீச்சர்ன்ற ஸ்க்ரீன். ஸோ டீச்சர் என்ன செய்வாரண்டா, டீச்சரோடு இதையா இப்போ டீச்சர் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், அவர் வந்து உங்களுக்கு வந்து தன் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறாரு. என்ன அவர் என்ன செய்வாரண்டா, ஓகே ஸோ right. Full screen. ஓகே, இப்போ டீச்சர் வந்து ஷேர் ஸ்க்ரீன்ன்ற வந்து கிளிக் அடிப்பார். அடித்து போட்டு அவர் தன் ஸ்க்ரீனை வந்து ஸ்டூடெண்ட்டோட ஷேர் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்களா எப்படி டீச்சர் படிப்புப்பேரன்றதை பார்க்க போகிறீங்களா என்ன. இப்போ டீச்சர் என்ன செய்ய போகிறேன்னா, அவர் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருப்பார். அந்த இதில் தான் இது இருக்கும். ஸோ லெட் மீ ஷோ யூ.
ஓகே இப்போ வேறு என்ன செய்கிறேன்டா தண்ட ஓகே இது வந்து என்ன சொல்கிற கால்குலஸ் தியரத்தில் போட்டிருப்பார் அப்புறம் அங்கால என்ன சொல்கிற டெஃபினேஷனை தருவார் ப்ராவர் வந்து அதில் ஒர்க் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்ப்பேன். ஓகே இங்கே வேறுங்கோ இது சும்மா சிம்பிள் கணக்கு, அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படி சால்வ் பண்ணுறது இருக்குது. இன்னொன்று விடாக்கு இங்கால எம்சி ஐ கேன் ஷோ யூ. ஓகே சாரி. ஸோ இங்கே வேறுங்கோ இது வந்து இவாலுவேட் integral x e to the x dx. ஸோ இது வந்து தெரிந்த இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ u equal to x, du equal to dx. ஸோ dv equal to e to the x dx, then v equal to e to the x. ஸோ நீங்கள் ஃபார்முலா போட்டிங்களா integral u dv equal to uv minus integral v du. ஸோ plug and chuck, so just go and substitute. You will get this x e to the x minus integral e to the x dx. E to the x dx is e to the x. So you get the answer x c to the x minus e to the x plus c. So இப்படி தான் டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து இதுகளை கணக்களை செய்து ஆட்டுவார் என்ன. ஸோ let me see, I can find something. ஓகே இனி ஓகே இங்கே இருக்கு. ஓகே பார்ப்போம், இதை பார்ப்போம், இந்த ஒரு கணக்கு பார்ப்போம். ஓகே என்னென்னு சொன்னால் இவாலுவேட் a to b 1 over x square dx. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் x to the minus 2 dx. ஸோ then use the formula x to the integral x to the n dx equal to x to the n plus 1 over n plus 1, where n is not equal to negative 1. Okay, so n equal negative 1 over x, that's going to be natural log x. So you know that. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, integral 1 to infinity 1 over x square dx. இது வந்து improper integral. So you know how to do this one. So you have to do limit b goes to infinity. So instead of b infinity 1, you put a b there. 1 over x square dx. Okay, I forgot to put that limit here, 1 to b. So then you evaluate, find the limit. So இப்படித்தான் டீச்சர் உங்களுக்கு படிப்பிப்பார் என்ன. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இதாகி. ஓகே ஸோ அடுத்தது ஓகே இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே ஸோ இங்கே இன்னும் கணக்கு இருக்குது. ஸோ இப்படி டீச்சர் பயங்கர ஃபாஸ்ட்டாக செய்யலாம். அதாவது இங்கே இருக்கிற என்ன பிரச்சனைனா டீச்சர் தான் பயங்கர டெக்னாலஜியில் பயங்கர அட்வான்ஸாக இருக்கணும். அப்போ தான் நார்மலாக கிளாஸில் செய்கிறவங்களும் பார்க்க ஃபாஸ்ட்டாக செய்யலாம். என்றால் அவ்வளோ ஸ்பீடாக வந்து அவர் இங்கே டேப்லெட் ஒரு இதில் தான் அவர் செய்வார் என்ன. பட் அவரோட கணக்கு டூல் இருக்குது, கொம்பஸ் எல்லாம் கிடக்குது. ஓகே இது வந்து ஓகே நேச்சுரல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to x 1 over t dt. ஸோ மற்றது natural log xy equal natural log x plus natural log y. So this is a different definition. What we do is natural log x is defined to be 1 to x integral 1 over t dt. And the definition la வந்து நீங்க இத prove பண்ணனும் என்ன. So the proof is different. It's not like a log. Log ண்டா வந்து நீங்க நார்மலா என்ன சொல்ற a to the power b equal to c and சொன்னா log a c equal to என்ன சொல்கிறது பின்னு சொல்லிட்டு செய்வியல். அந்த இது பாய்க்கக்கூடாது. இங்கே இது வந்து வித்தியாசம், இந்த டெஃபினிஷனில் தான் செய்யணும். ஸோ இஃப் தே கிவ் யூ லைக் திஸ், யூ ஹேவ் டு டூ லைக் தட். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இந்த கிளாஸில் வந்து when teacher teach you the material, they have different definition, so you have to follow their definition. You cannot make something on your own. So adukku vandu your teacher has to be very experienced, should be able to do many different ways. So that's the thing about having a qualified teacher. Okay, let's do a little bit more. Okay, so yeah, either integral negative to 2 sin x over 4 plus 3x square plus 2x to the 4. இது சாதாரணமாக இன்டிகிரேட் பண்ணிடலாம்டா கஷ்டப்படும். சைன் எக்ஸ் ஓவா இது இருக்குது. ஸோ ஈஸி வேஸ் இது வந்து என்ன, இது வந்து அவுட் ஃபங்க்ஷன் எஃப் டு த எஃப் நெகட்டிவ் எக்ஸ் இக்குவல் நெகட்டிவ் எஃப் எக்ஸ். ஸோ இன்டிகிரல் வந்து அதாவது இங்கே ஒரு சைடில் வந்து below the x-axis இருக்கும், மற்ற வந்து above. So they both cancel out because the value negative 2 to 2. So அதால் வந்து they both cancel out. So integral is going to be 0. So these are the tricky problem. எல்லா கணக்கும் ஈஸியாண்டு இல்லை, இப்படி வரும் அப்படியான வந்த கழியில் இப்படி செய்கிறன்றது உங்களுக்கு தெரியணும் என்ன. ஓகே அடுத்தது ஓகே இங்கே நேச்சுரல் log x integral dx.
So I just show you a couple of them, simple problem, so I show you how, you can study from, going online. And it's very simple. It's not really hard, like it just take you time, I mean, student is easy. The teacher is the one who has a lot of hard time because he needs to know all the technology. He should be able to teach them very fast. So that's the only problem. Okay, thank you.